வருகிற நவம்பர் 1ஆம் தேதி தமிழகம் அரைகுறையாக உருவான நாள். கேரளம் முழுமையாக உருவான நாள். ஆந்திரா, கர்நாடகா முழுமையான உருவான நாட்கள். கேரளாவிலே அதை பிறவி தினம் என்றும், ஆந்திராவிலே அதை ஜென்ம தினம் என்றும், பல்வேறு பகுதிகளில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு செய்தியை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தாய் தமிழகம் 1956 நவம்பர் 1ஆம் தேதி பல துண்டுகளாக உடைத்து சிதறி அடிக்கப்பட்டு பெயருக்கு ஒரு மாநிலமாக இந்த தமிழகம், தாய் தமிழகம் உருவானது. அது பெரிய துயரம் தோய்ந்த கதை. இன்றைக்கு அதை நாம் யாரும் பேசுறதில்லை. ஆனால் இந்த நவம்பர் 1க்கு பின்னால் கேரளாவிலே கொண்டாட்டங்கள் இருக்கிறது, ஆந்திராவிலே கொண்டாட்டங்கள் இருக்கிறது, கர்நாடகத்திலே கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே பெயரளவுக்கான கொண்டாட்டங்கள் மட்டுமே நடக்கிறதே தவிர ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாக்கள் தமிழகத்தில் நடப்பதற்கு காரணம் தமிழகம் அந்த காலகட்டத்தில் இழந்த 85,000 சதுர கிலோமீட்டர். தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பரப்பு இழந்தோம்? 85,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை கேரளாவிடத்திலே, ஆந்திராவிடத்திலே, கர்நாடகத்திலே இழந்துட்டு ஒரு தலையில்லாத முண்டமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அதான் உண்மை. கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோடு, கண்ணூர், மலப்புரம், கொச்சி வரைக்கும், காசர்கோட்டில் ஆரம்பித்து கொச்சி வரைக்கும் பழைய தமிழகம். அப்போ எவ்வளோ பெரிய பரப்பை நாம் இன்னைக்கு சென்னை மாகாணத்தோடு இணைந்திருந்த அந்த பரப்புகள் எல்லாம் 1956 என்ன செய்யப்பட்டது? கேரளாவுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டது. பாலக்காடு மாவட்டம் யார் மாவட்டம் சொல்லுங்க? நெய்யாற்றிங்கரை, கேரளாவில் இருக்கக்கூடிய நெய்யாற்றிங்கரை, காட்டாக்கடை, நெடுமங்காடு, இந்த பக்கத்தில் புனலூரில் பாதியை தூக்கி கொடுத்தாச்சு. ராணி, கோணி, பத்தனந்திட்டா, இடுக்கி, தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை எல்லாம் தூக்கி கொடுத்தோம். ஆந்திராவிலே விசாகப்பட்டினம் வரை பழைய தமிழகம். இவ்வளோ பெரிய பரப்பு. அதுக்கடுத்து கர்நாடகத்தில் பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெங்களூர், மைசூர், மங்களூர், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராம்நகர், மாண்டியா, கோலார், தங்கவயல் எல்லாம் கர்நாடகத்துக்கு தூக்கி கொடுத்தோம். இன்றைக்கு காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய குடகு, கூர்க்கு மாவட்டம் யாருடைய மாவட்டம் சொல்லுங்க? கூர்க்கு தாய் தமிழகத்தோடு இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு காவிரி சிக்கல் இல்லை. தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை தாய் தமிழகத்தோடு இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு முல்லை பெரியாறு சிக்கல் இல்லை. ஆந்திராவோடு இணைக்கப்பட்ட சித்தூர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு என்ன இல்லை? பாலாறு பிரச்சனை இல்லை. அட்டப்பாடியை இணைத்திருப்போம் என்று பாலக்காடு மாவட்டத்திலே சித்தூர் தாலுகா, ஆந்திராவில் ஒரு சித்தூர் இருக்கு, கேரளா